எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து இட்லி சாம்பார் பண்ணேங்க. வெண்டைக்காய் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சு. கொஞ்சம் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சேங்க நான் மதியத்துக்கு. இப்போ முட்டை குருமா செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு காமிக்கிறேன். கடாயில் எண்ணெய் விட்டுடுங்க. நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சோம்பு, கிராம்பு, பட்டை போட்டுக்கோங்க. எண்ணெயில் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தனியா நல்லா செவந்து வரட்டுங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கி கொடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வரட்டுங்க. 2 தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணதும் அதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கி வரும்போது முந்திரி, தேங்காய் சேர்த்து வதக்கி கொடுங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கோபுரமாக 1 ஸ்பூன் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இந்த பச்சை வாடை போயிடும். இது மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. இந்த விழுதை சேர்த்துடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க. அப்போ இந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிடுவோங்க. அருமையாக இருக்குங்க. சிக்கன் கறி குழம்பை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைலாம் உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா திறந்து 2வது முட்டையை திருப்பி கொடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடுங்க. முட்டை எல்லாத்தையும் ஒன் சைடாக வந்து திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு அருமையாக இருக்குங்க. நான் கல் தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.